Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ஆக்சஸ் பண்ணி எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் வந்து பார்த்தோம்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் கீழே கடைசியாக வந்து பார்த்தோம்னா கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீஸ்னு இருக்கும். இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்கிறது மெயின்ஸ்க்கு, அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்ங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு தான். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம், மெயின்ஸ்க்கு இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இந்த ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கிற இந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷனுக்கு போனோம்னா இதில் பாருங்கள், ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸும் அதோட ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இருக்கும். இதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு. அந்த செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா பார்த்தோம்னா அந்த என்னதான் நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் கிடையாது. பட் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் கொஷின் பேப்பர் இருக்கும். சைட் பை சைட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சிலபஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனை இன்னும் வந்து வைடன் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணால் இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் இது பாருங்கள், குரூப் 4ல் தமிழ்லாம் இருக்குது. ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம படித்ததை இன்னும் வந்து தெளிவாக வந்து நல்லா படிச்சிருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் வந்து தமிழ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஜென்ரல் ஸ்டடீஸ். இதெல்லாம் பாருங்கள், நம்மளோட சிலபஸ்க்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சயின்ஸு. ஸோ இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் ப்ரிலிம்ஸை. இதெல்லாம் பாருங்கள், டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளோட எக்ஸாமுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸே தான் இதெல்லாம். ஸோ எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு படிக்கிறப்போ குரூப் 1னா குரூப் 1 கொஷின் பேப்பர் மட்டும் படிக்காதீங்க. குரூப் 2, குரூப் 4 கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற மற்ற எக்ஸாம்ஸில் நம்ம சிலபஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன வந்திருக்கோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம திரும்ப அதை பின்னாடி போயிடலாம். ஓகே, இதில் நம்ம பேக் வந்துட்டோம். இப்போ அடுத்த கொஷின் பேப்பர் பாருங்கள். இதில் பாருங்கள், இதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கும் மேக்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஸ்டாட் இருக்குது, சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து இதில் ஒரு கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஜியாகிரஃபி கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா லோட் ஆக டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், இந்த நான் ஜியாகிரஃபி கிளிக் பண்ணி இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதெல்லாம் நம்மளோட எக்ஸாமுக்கான சிலபஸ் தான். ஸோ இந்த மாதிரி மற்ற தனியாக ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் வைஸ் நடந்திருக்க கொஷின் பேப்பர்ஸும் ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கொஷின் பேப்பர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நான் சோஷியாலஜியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், இதுவும் பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ ஸ்கீமு, இது எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வைடராக வந்து நிறையா கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட கண்டக்ட் பண்ணுற கொஷின்ஸோட பேட்டர்ன் எப்படி எக்ஸாம் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஸோ வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்தால் தான் படிக்க முடியும்
அது வரைக்கும் அது வாங்கிட்டு அது ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வரைக்கும் படிக்காம இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி வெப்சைட்ல கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறையா கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஜியாலஜி எக்ஸாமும் நடந்திருக்கு. ஸோ இதுலேயும் இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வரட்டும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணாதீங்க. எல்லா வெப்சைட்லேயே டென்டேட்டிவ் கீயோடு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு. தேங்க்யூ.